ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம சர்வீசஸ பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல சிக்னல்ஸ நம்ம சர்வீசஸ்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் நம்மளோட சர்வீசஸோட ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட நோட்ஸ் காம்போனன்ட்டோட டைப்ஸ்கிரிப்ட் அண்ட் HTML ஃபைல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இங்க தான் நம்மளோட எல்லா நோட்ஸையும் ஸ்டோர் பண்றோம். இத நம்ம சிக்னலா மாத்திரலாம். நான் ஈக்குவல் டூ எம்ப்டி அரேக்கு பதிலா ஈக்குவல் டூ இது வந்து ஒரு சிக்னல் அண்ட் இதோட வேல்யூ எம்ப்டி அரே அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் இதோட டைப்ப நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த டைப்ப இங்கருந்து மாத்திரலாம். இனி இது ஒரு சிக்னல் அப்படின்றனால இது ரியாக்டிவா இருக்கும் இல்லையா? இதுல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இருந்து நம்ம இந்த சிக்னல் ரிட்டர்ன் பண்றத விட பெட்டர் இந்த சிக்னலையே ரிட்டர்ன் பண்றது தான். ஏன்னா இந்த ஃபங்ஷன நம்ம எப்ப கால் பண்றோமோ, அப்ப இருக்கிற வேல்யூவ அங்க நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருவோம். இனி இந்த ஃபுல் ஃபங்ஷன் நமக்கு தேவையில்ல. நம்ம இந்த நோட்ஸயே எக்ஸ்போஸ் பண்ணிரலாம். ஏன்னா இதுவே ரியாக்டிவ் தான். இத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த நோட்ஸயே எக்ஸ்போஸ் பண்றேன். ஸோ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு ரீட் ஒன்லியா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். ரீட் ஒன்லி நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இந்த நேம கொஞ்ச நேரத்துல சேஞ்ச் பண்ணுவோம். நம்மளோட மேல இருக்கிற நோட்ஸ் டாட் ஆஸ் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன். இத தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இத நம்ம பிரைவேட்டா வைக்க போறோம். 2க்கும் சேம் நேம் குடுக்க முடியாது இல்லையா? அதனால இத நம்ம அண்டர்ஸ்கோரா வச்சுக்கலாம். இது ஒரு நேமிங் கன்வென்ஷன் மாதிரி நம்ம பிரைவேட் வேரியபிள்ஸ அண்டர்ஸ்கோர் வச்சு நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வேரியபிள பார்க்கும்போதே இது பிரைவேட் வேரியபிளா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய கோட் பேஸ்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட நம்ம இங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் நோட்ஸ்ன்றது பிரைவேட். அந்த சிக்னல தான் நம்ம ரைட் அண்ட் ரீட் பண்ண முடியும். நம்ம இத ரீட் ஒன்லியா கன்வெர்ட் பண்ணி அந்த ரீட் ஒன்லி சிக்னல வெளியில எக்ஸ்போஸ் பண்றோம். ஸோ யாருனாலும் ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன கண்ட்ரோல் வைக்கிறோம்னா, இந்த நோட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா, அது இந்த சர்வீஸ்க்குள்ள வந்து தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் வைக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம எழுதப் போற எல்லா லாஜிக்ஸுமே நமக்கு எப்பவுமே ஒர்க் ஆகும். இப்போ இத நம்ம ரீட் ஒன்லியா எக்ஸ்போஸ் பண்ணாம நார்மலா எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா, அவங்களே அந்த இடத்துல எங்க இத கால் பண்றாங்களோ, அங்கேயே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது லாஜிக்ஸ் இருக்கு, ஏதாவது வேலிடேஷன்ஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த வேலிடேஷன மிஸ் பண்ணி ராங் டேட்டா அப்டேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த அரேல என்ன சேஞ்சஸ் நடக்கணும்னாலும், அது இங்க தான் நடக்கணும் அப்படின்ற கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிறதுக்காக தான் இத ரீட் ஒன்லியா எக்ஸ்போஸ் பண்றோம். ஸோ யாருனாலும் ரீட் பண்ணிக்கலாம். இனி நோட்ஸ் இந்த மாரி நம்ம செட் பண்ண மாட்டோம். சிக்னல் ஆகும்போது நம்ம செட் பண்ணுவோம். ஸோ திஸ் டாட் நோட்ஸ் டாட் செட் ஆஃப் அரே பிராக்கெட்குள்ள இந்த ஸ்ப்ரெட்ட நம்ம குடுத்துடலாம். இப்போ அப்டேட் ரெடி. இத நான் டெலீட் பண்ணிடுறேன். இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இனி இந்த கெட் ஆல் நோட்ஸ நம்ம இங்கிருந்து மாத்திட்டோம் இல்லையா? அத நம்ம அங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். எங்கெல்லாம் கெட் ஆல் நோட்ஸ் இருக்கோ, அதுக்கு பதிலா அந்த சிக்னல டைரக்ட்டா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நோட் சர்வீஸ் டாட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டோம். நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நோட்ஸ் போயிட்டு மோர் ஐட்டம்ஸ் ஆட் பண்றேன். சப்மிட் பண்றேன். இப்போ நமக்கு டேட்டா சப்மிட் ஆயிருக்கும். ஹோம் பேஜ்ல நம்ம இத டிஸ்ப்ளே பண்ற மாரி வச்சிருந்தோம் இல்லையா? ஹோம் பேஜ் போனா இது எம்ப்டியா இருக்கு. மேபி ஹோம் பேஜ்லயே நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இங்க கெட் ஆல் நோட்ஸ நம்ம ஆக்சஸ் பண்ணியிருந்தோம். ஹோம் பேஜோட HTMLல. அதுக்கு பதிலா இங்க நோட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. அந்த சேஞ்சஸ் நமக்கு இங்க வந்துருச்சு. நம்ம இங்க சேஞ்சஸ் பண்றோம். அந்த சேஞ்ச் நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வீசஸ்ல சிக்னல்ஸ இன்க்ளூட் பண்ணிட்டோம். நம்மளோட இந்த பர்ட்டிகுலர் சினாரியோல பெருசா நமக்கு பெனிஃபிட்ஸ் இல்ல. அந்த ஒரு மெத்தட் இருக்குல்லையா? அந்த ஒரு மெத்தட் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் அவாய்ட் பண்ணனால இது ஃபுல்லா ரியாக்டிவா இருக்கும். எங்க இத கால் பண்ணாலும் உடனே சேஞ்சஸ் நடக்கும். அந்த இடத்துல போய் அந்த டேட்டாவ ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் நம்ம பில்ட் பண்ற மாரி நம்ம வச்சுக்க வேண்டாம். இப்போ இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த டேட்டா போயிரும். பாருங்க டேட்டா போயிரும். இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் டேட்டா போகக்கூடாது அப்படின்னா, இத பெர்சிஸ்டென்ட்டா ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். அத தான் நெக்ஸ்ட் வீடியோல பண்ண போறோம். நம்ம டேட்டாவ லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ண போறோம். லோக்கல் ஸ்டோரேஜ், பெர்சிஸ்டென்ட் ஸ்டோரேஜ் நம்ம அன்டில் அத கிளியர் பண்ற வரைக்கும். அதனால ரிஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு டேட்டா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.